நமச்சிவாயம். ஜெயவராகி. ஆனி மாதம். ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தை குருவும் செவ்வாயும், அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் சேரும். மெயினாக குரு ஒரு பணம் கிரகம், அதே போல் பொருள் கிரகம், செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சுக்கிரனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமே குருமார்கள். இவங்க அசுர குரு, அவர் தேவகுரு. அதே போல் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அவங்களோட புதனும் இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவிதை, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் புக்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிரியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலைகளும் அதில் வந்துடணும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமாவில் ஆரம்பித்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சிலம்பம் வரையிலுமே கூட கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் அகாடமியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எனி டிபார்ட்மெண்ட், கலைத்துறையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்கில்ஸு, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்கில்லிங்காக இருக்கக்கூடியவங்க. எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், நான் போய் தான் இந்த கம்பெனியை டெவலப் ஆனேன், நான் ஒரு 20 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அருமையாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் கை கொடுக்கும், சிறப்பானதாக இருக்கும். சார் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பணம் கையாடல்கள் விஷயமா வரக்கூடிய பயம் அல்லது ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பேரில் எதையும் ஒரு வீண்படி சுமத்துறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க. மெயினாக உங்களை டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, எதிரிகள் உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணம் கையாடல், அதாவது பண திருட்டு அப்படி வச்சுப்போமே, அக்கௌண்ட்ஸ் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுருக்கலாம், உண்மையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இதனால் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த ஆனி மாதம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போது, உங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எவ்வளோ நிறைஞ்சது சார்? தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிபதியோடு சேர்க்கை. இங்கே 6, 8 சம்பந்தப்படுது. அதோட கூட 5, 12 கூடிய செவ்வாயும் பார்க்கிறார். தனுசு ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக, எதிலும் கவனமாக இருக்க வேண்டும், ஏமாறக்கூடாது. இப்போ நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் பாசிட்டிவாக சொல்கிறேன், சிறப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படி ஆஹான்னு இருக்கும், ஓஹோன்னு இருக்கும், பணமழை கொட்டும், வேலை கிடைச்சிடும், நல்லது நடந்துடும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை, லாட்ரி சீட்டு கிடைச்சா 25 கோடி உங்களுக்கு தான் கிடைக்கும், இப்படியெல்லாம் புதையல் யோகம் இருக்கும், அப்படியே புதையலை நீங்கள் மேலே அப்படி கை வச்சு எடுத்துக்கலாம், கவரில் கொண்டு காசை வச்சுருவாங்க. இப்படியெல்லாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களை ஏமாற்றுகிறார்கள். அப்போது நாம் ஓப்பனாக சொல்கிறோம், இதுதான் நடக்கும், உண்மையை சொல்கிறோம், நேர்மையான முறையில் சொல்ல வழிகாட்டுகிறோம். அன்னை வாராகி, வாழ வைப்பால் வாராகி, அம்மா தாயுள்ளத்தோடு வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் தனுசு ராசி நேயர்களே 6 மற்றும்
8 சம்பந்தப்படுது. 6 8 சம்பந்தப்பட்டதுனாக்கா தேவையில்லாத ஒரு சில வம்பு வழக்குகள், எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா போய்கிட்டு இருந்தது சாமி லைஃபு, திடீர்னு அவங்க மாறிட்டாங்க. வாழ்க்கை சிறப்பாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தது, திடீர்னு இப்போ வாழ்க்கை மாறி போயிடுச்சு. புரியுதா? அப்போ ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அல்லது வெளியில் தெரியாத ஒரு சில உறவு முறைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம், அல்லது பழகக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஏற்பட்ட பழக்கங்களாக இருக்கலாம், அல்லது தனுசு ராசிக்கு மெயினாக குடும்பம் பற்றிய கவலைகள், குடும்பத்தில், தொழிலில், ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் பாதிக்கப்படுறது, ஒரு பெரிய பையன் பாதிக்கப்படுறது. சின்ன பையன் நல்லா இருக்கா சாமி, சின்ன பையனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, பெரிய பையன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு. அல்லது கல்யாணம் ஆகி 10 வருஷமாகுது, திடீர்னு இப்போ மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது இன்ட்ராக்ஷன்ஸு, வேறு தொடர்புகள் ஏற்படுவது, ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ. அப்போ குடும்பத்தில் வரக்கூடிய மனசு கஷ்டங்கள், அது மாமனார் வழி சொத்து, மாமியார் வழி சொத்து, இல்லை அப்பா வழி சொத்து, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அம்மா வழி சொத்து, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, கவனம் தேவை. நான் இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ரகசியம் சொல்கிறேன், காதில் வாங்கிக்கோங்க. இந்த சனி பகவான் 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம், எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல சாமி, எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு தனுசு ராசி சொல்கிறீங்களா? என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியலைங்க சாமி, அதுக்கு காரணம் சனி பகவான். இருட்டுன்னு ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது, ஏன்னா ராகுவும் பார்த்து சனியும் பார்க்கின்ற காரணத்தினாலே நிறைய தனுசு ராசி அன்பர்கள் போலீஸ் கேஸு, வெளிநாடுகளில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு போலீஸ் கேஸாக இருக்கும். சின்ன ஆக்சிடென்ட்டு, சின்ன விபத்துக்கள், சின்ன அடிபடுறது, இல்லை பெரிய விபத்துக்கள் ஏற்படுவது, அல்லது ஒரு போலீஸ் கேஸ் அமைவது, அப்புறம் இந்த டிரைவிங் லைசன்ஸு, விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விசா ரினிவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரிகள், அப்புறம் பிஆர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வெளிநாடுகளில் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தள்ளி ஒரு 2 வாட்டி அப்ளை பண்ணிட்டா, 3 வாட்டி தான் அப்ளை பண்ண முடியும், இந்த வாட்டி எனக்கு பிஆர் கிடைக்குமா? அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஸ்கைஃபண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கேன், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், எனக்கு அதை ரெனிவல் பண்ணுவாங்களா? நான் இங்கேயே இருக்க முடியுமா? வெளிநாட்டில் வந்துட முடியுமா? அதே போலத்தான் குடும்பத்தில், இப்போ இந்தியாவில் வெளிநாடுகள் தனுசு ராசி எடுத்துக்கிட்டாக்கா எதிரிகளுடைய தொந்தரவுகள் உண்டு. எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக செய்வினை கோளாறுகள். உங்களுக்கு தெரியாது தனுசு ராசி என்பர்களே, நம்ம எவ்வளோ வெளிநாடுகள் எல்லாமே பார்க்கணும். நாம் சிங்கப்பூரில், வளைகுடா நாடுகளில், யுஏஇ போன்ற, குவைத்து போன்ற வளைகுடா நாடுகளில், கனடா, யூகே, மெயினாக யூரோப் கண்ட்ரீஸில், மலேசியா, சிங்கப்பூர், நம்ம பாரத தேசம் இந்தியா எடுத்துக்கோங்க. அப்போ செய்வினை கோளாறுகள், ஆந்திராவாக இருக்கட்டும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தனுசு ராசியில். அப்போ தனுசு ராசி என்பவர்களே, மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் இருக்குமே. ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாம் விலகும் காலம். அப்போ வீட்டில் ஏதேனும் ஒரு ஹோமம் பண்ணுறது, ஒரு சுதர்சன ஹோமம், ஒரு நட்சத்திர ஹோமம், மெயினாக திருஷ்டி துர்கா ஹோமம், சூலினி துர்கா, ஒரு வாராகி பூஜை, ஒரு வாராகி ஹோமங்கள் செய்வது, இதெல்லாம் தனுசு ராசிக்கு கை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல, மெயினாக உங்கள் கம்பெனியில், உங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு 2 நாள், முதல் நாள் ஒரு வாராகி பூஜை, மறுநாள் ஒரு வாராகி ஹோமம், இதெல்லாம் செய்வீர்களே. ஆனால் எந்த வினையும் உங்களை ஒன்றும் செய்யாது, சூப்பராக இருக்கலாம் தனுசு ராசி நேயர்களே.